இங்க பார்த்தீங்கன்னா, என் வீட்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா நான் வச்சிருப்பேன். ஒண்ணா சேர்த்து டிஷ்யூ பேப்பர், அலுமினியம் ஃபாயில், கிளீனிங் கிளாத் எல்லாமே சேர்த்து வைக்கிற ஒரு ஆர்கனைசரா ஹோம்ஃபில்ல இருந்து இந்த ப்ராடக்ட்ட எனக்கு ரிவ்யூக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுலயே கார்பேஜ் பேக்கையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இத ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. பின்னாடி இத ஓப்பன் பண்ணோம்னா 2 பார்ட்டா வந்துடும். ஒரு பார்ட்ல தான் வந்து நமக்கு பிளேடும், அலுமினியம் கட்டரும் நமக்கு குடுத்துருப்பாங்க. இத ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரில்லிங்கே தேவையில்ல. இந்த 2 அடிசிவ் டேப்ப நாம இந்த மாரி ப்ராடக்ட்ல வச்சுட்டு, செவுத்துல ஒட்டிட்டோம்னா போதும். குடுத்திருக்கிற ஸ்க்ரூவ டைட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராடக்ட் ரெடி. யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்ல. இது மேல நீங்க அப்படியே தூக்கி மாட்டிட்டீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுட்டு, நமக்கு ஈஸியா இது ஃபிக்ஸ் ஆயிடும். நம்மளோட பிளாஸ்டிக் விராப் கட் பண்றதுக்கும், அலுமினியம் ஃபாயில் கட் பண்ணி யூஸ் பண்றதுக்கும், டே டு டே லைஃப்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். கார்பேஜ் பேக்ஸ் டெய்லியும் நீங்க ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வச்சிடலாம். இங்க கீழ இருக்கிற இந்த இன்டர்சேஞ்சபிள் ஸ்டாண்டுல உங்களுக்கு புடிச்ச கிளாத்ஸு, இல்ல டவல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது 3மே வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. மேல இருக்கிற கண்டெய்னர்லயும் நம்ம ரப்பர் பேண்ட்ஸு, பிரஷர் குக்கர் வெயிட்டுன்னு எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லிங்க்க அனுப்புறேன்.